ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாதாம் பருப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். அரை கப் வந்து பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன். நெய் வந்து பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. பால் வந்து சின்ன கப்பில் ஒரு கப் எடுத்துக்கோங்க. அரை கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பாதாம் பருப்பு மேலே இருக்க தோல் எல்லாம் உரிக்கணும். அதுக்காக சுடுதண்ணி ஊற்றி ஒரு 1/4 மணி நேரம் ஊற வைக்கலாம். அப்போ தான் இந்த தோல் எல்லாம் வரும். நல்லா ஊறட்டும். 15 நிமிஷம் ஆகிடுச்சு. பாதாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ தோல் எடுக்கலாம். இதை வச்சு இந்த மாதிரி நசுக்கிங்கன்னா வந்துடும். இதே போல் எல்லா பாதாமும் உரிச்சிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பாதாமும் தோல் எடுத்துருங்க. இப்போ வந்து இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த நம்ம எடுத்து வச்சுருக்க பால் ஊற்றி அரைச்சி நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பால் விட்டு நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதை வாணலில் போட்டுக்கோங்க. அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை நல்லா கரையிட்டோம். சர்க்கரை எல்லாம் பாருங்கள் பாதி கரைஞ்சிருச்சு. நல்லா கரைஞ்சி இது வந்து நல்லா கெட்டியாக ஆகணும், நல்லா வேகணும். அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. பாதாம் பருப்பு பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா இந்த இடத்துல ஒரே இடத்துல சுருண்டு வர அளவுக்கு இருந்தால் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை. இப்போது இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் ஃபுல்லாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாதாம் பருப்பு எடுத்து இதில் போட்டுக்கோங்க. இப்போ கப்பில் போட்டு இதை வந்து நல்லா சமமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சமமாக தட்டி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷத்தில் ஆறிடும். ஆறினோடனே நம்ம பீஸ் போட்டுக்கலாம். பாதாம் பருப்பு வந்து ஆறிடுச்சு. இப்போ வந்து கத்தி வச்சு இந்த மாதிரி சைடில் வந்து இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் பீஸ் வேணுமோ அந்த ஷேப்பில் பீஸ் போட்டுக்கோங்க. ரொம்பவும் ஸ்வீட்டான எல்லாருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய பாதாம் பருப்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக நாமளே வீட்டில் செஞ்சிடலாம். நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.